2026ல ஜப்பானை பின்னுக்கு தள்ளி $4.18 ட்ரில்லியன் இந்தியா 4th பிக்கெஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.17 ட்ரில்லியன் எக்கனாமியோட ஜப்பான் வந்து 5th பிளேஸில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து இப்போ முன்னேறி வந்தது வந்து உண்மையாலுமே நல்ல விஷயந்தான், வாழ்த்துக்கள். நிறைய புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எக்ஸ்போர்ட்டெல்லாம் அதிகப்படுத்தி இந்தியாவோட வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக இருந்த ஜப்பான் எப்படி இன்றைக்கி வந்து 4.17 எக்கனாமியாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பேக், நான் உங்கள் நிதிஷ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜப்பானோட எக்கனாமி வீழ்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஜப்பானில் வந்து மக்கள் தொகை கம்மியாயிருச்சு, ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அங்கே வந்து நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வரனால ஜப்பானோட எக்கனாமி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, அவங்க வந்து பின்னோக்கி போகிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து ரொம்ப குட்டாக இருப்பாங்க, அவங்க டிசிப்ளின் எல்லா இதுலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலான ரீசன் அவங்க வந்து முன்னேறாத போனதுக்கு. என்னடா ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், இந்தியா, இந்த ஏஷியா, சவுத் ஏஷியாவில் வந்து எல்லாருக்குமே ஒரே கல்ச்சர் தான். ஸோ வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுவாங்க, அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக அந்த வந்து பதுக்கி வைப்பாங்க. அது லீகலாவோ இல்லீகலாவோ ஏதோ ஒரு விஷயத்தில். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸு அவங்களாம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் அவங்க இல்லீகலாக சம்பாதிக்கிற காசை பதுக்கி வைப்பாங்க, கோல்டாவோ இல்லை ரியல் எஸ்டேட்டில் போட்டு பதுக்கி வைப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக ஜப்பானில் வந்து மக்கள் இல்லீகலாக சம்பாரித்து அதை பதுக்காட்டியும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து இந்த வெளிநாட்டு பாண்ட்ஸ்லையும் இந்த கோல்டு, லேண்டு இதே மாதிரி லீகலாகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து அங்கே அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாதனால அங்கே உள்நாட்டில் வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் கம்மியாகி அந்த பணத்தோட மதிப்பு வந்து குறையுது. ஆக்சுவலாக இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் பீப்புள் அளவுக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டும் கிடையாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அங்கே எந்த அளவுக்கு எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்குன்னா, அந்த மக்களோட மைண்ட் செட், அவங்களோட ஸ்பெண்டிங், அவங்க வந்து பணத்தை வந்து பதுக்கிறது இல்லை. அது வந்து அவங்க எப்படி லீகலாக சம்பாதிக்கிறாங்களோ இல்லை தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வந்து அவங்க என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக ஸ்பெண்டிங் பண்ணிடுவாங்க, செலவு பண்ணிடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க சம்பாதிக்கிறது ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ஒர்க்குக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட கல்ச்சரே அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஏஷியன் கல்ச்சர் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் சேர்த்து அதை பதுக்கி வைக்கிறனாலேயே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஜப்பானுக்கோட வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அவங்க எக்கனாமி வந்து ட்ராப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாமல் அவங்க அதை சேவ் பண்ணி வச்சது தான் அதுக்கான மெயினான ரீசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.